சூரசம்ஹாரம் என்பது அக்டோபர் 27, 2025 அன்று நடைபெறும் கந்த சஷ்டி விரதத்தின் கடைசி மற்றும் மிக முக்கியமான நாள். இந்த நாள் முருகப்பெருமான் தன் வேளால் அசுரர்களை சூரபத்மன், சிம்மமுகன், தாரகாசுரன் அழித்துக் கொன்று உலகத்திற்கு அமைதியும் தர்மமும் நிலைநாட்டிய நாள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெறும் சூரசம்ஹார திருவிழா மிகவும் பிரபலமானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி இந்த யுத்த காட்சியை நேரடியாக காண்கிறார்கள். இப்போது உங்களுக்கு கந்த சஷ்டி விரதத்தின் ஒவ்வொரு நாளுக்குமான வழிபாட்டு முறை அக்டோபர் 22 முதல் 27 வரை 6 நாள். நாளொன்று அக்டோபர் 22 புதன் சஷ்டி ஆரம்பம். பூஜை முறை: முருகனுக்கு வெள்ளை மலர், பால் பழம் நிவேதனம். பாடல் திருப்புகழ் அறிவுடையாய். பயன் மன அமைதி, உடல் ஆரோக்கியம். நாளிரண்டு அக்டோபர் 23 வியாழன். பூஜை முறை: முருகனுக்கு சிவப்பு மலர், பனங்கற்கண்டு நீர் நிவேதனம். பாடல் கந்த சஷ்டி கவசம். பயனெதிரிகள் குற்றவாளிகள் விலகுதல். நாள் 3 அக்டோபர் 24 வெள்ளி. பூஜை முறை: முருகனுக்கு மஞ்சள் மலர், நெய் தீபம். பாடல் திருப்புகழ் முத்தாய் தாருகை. பயன் குடும்ப ஒற்றுமை, செல்வ வளர்ச்சி. நாள் 4 அக்டோபர் 25 சனி. பூஜை முறை: முருகனுக்கு குங்குமப்பூ, தேன் நிவேதனம். பாடல் சுப்பிரமணிய புஜங்கம். பயன் நோய் தீர்ச்சி, ஆரோக்கியம். நாள் 5 அக்டோபர் 26 ஞாயிறு. பூஜை முறை: முருகனுக்கு வாடாமல்லி, பழம், வாழைப்பழம் நிவேதனம். பாடல் திருப்புகழ் சுருதி புனைந்த. பயன் பிள்ளை, பாக்யம், சந்தோஷம். நாள் 6 அக்டோபர் 27 திங்கள் சூரசம்ஹாரம். பூஜை முறை: முருகனுக்கு சிவப்பு காந்தள், பால், பாயசம் நிவேதனம். பாடல் முழு கந்த சஷ்டி கவசம் ப்ளஸ் ஓம் சரவண பவா 1008 முறை. சூரசம்ஹார கதை படித்தல், கேட்கல். பயன் வாழ்வில் சிரமங்கள் நீங்கி வெற்றி, அருள், ஆனந்தம். ஒவ்வொரு நாளும் தீபம், திருநீரு, கந்த சஷ்டி கவசம் தவறாமல் இருக்க வேண்டும். உங்களால் முடியுமானால் 6 நாட்களும் ஒரே நேரத்தில் காலை அல்லது மாலை பூஜை செய்யுங்கள். கடைசி நாளில் சூரசம்ஹாரம். விரதம் முடிந்த பின் குடும்பத்துடன் பிரசாதம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்.